நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கமான் மீனாட்சி, நல்லா பாத்துக்க. இதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற கோயில். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வேட்டைய மீனாட்சி கல்யாணம் நடந்த கோயில்னு ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது பாரு. ஓய் நரசிம்மன், உள்ள என்ன பண்றீங்க? இங்க வாரோம். வாங்க வாங்க வேட்டையன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓய் நீர் எப்படி இருக்கீர்? நன்னா பேஷா இருக்கேன். நானே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். அந்த 2000 அட நமக்குள்ள 1000 இருக்கு. ஓய் அதுல 2000 என்ன பண்ணிட போகுது? கர்மத்தை விடுங்கோ. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஓய், இவங்க பேர் மீனாட்சி. வணக்கம்மா. அடடே வேட்டையன், கை கொடுங்கோ. கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு போல இருக்கே. சொல்லியிருந்தா நானே வந்து நடத்திருப்பேனோ இல்லையோ. அவசரப்படாத ஓய், இப்பவும் நீர் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீர். என்ன சொல்றேன்? எனக்கு ஒன்னும் புரியலையே வேட்டையன். நேக்கும் மீனாட்சிக்கும் உம்மா தலைமையில தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்றேன். ஓஹோ, பேஷ் பேஷ். யூ மீன் திருட்டு கல்யாணம்? காதல் கல்யாணம் ஓய். ரெண்டும் ஒண்ணுதான் ஓய். ஓவரா பேசாத ஓய், 2000 அப்புறம் திருப்பி கேட்டுருவேன். ஓய் திடீர்னு முடிவு பண்ணி இங்க வந்துட்டோம். கோயில இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? யூ டோன்ட் வரி, எவ்ரிதிங் ஐ டேக் கேர். மாசம் 3 காதல் கல்யாணம் நம்ம கோயில்ல தான் நடத்தி வச்சுட்டு இருக்கேன். மாலை, தாலி, மேரேஜ் சர்டிபிகேட் முதல் கொண்டு எல்லாத்தையும் நானே இஷ்யூ பண்றேன்னா பாத்துங்களேன். வெரி குட் ஓய். அப்புறம் ஓய் தாலி என்கிட்ட இருக்கு, மத்தத மட்டும் நீ ரெடி பண்ணிருவில்ல? அட 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. மேகி மாதிரி மேரேஜை ரெடி பண்ணிடுறேன், கவலையே படாதீங்க. ஓகே ஓய். என்ன மீனாட்சி, எல்லாம் ஓகே தானே? ஐயோ, நடப்பது கனவா நனவான்னு என்னால நம்பவே முடியல மீனாட்சி. மாமா கொடுங்க. என்ன பேச போற? கல்யாணம் பண்ணிக்க நான் தான் சம்மந்தம் சொல்லிட்டேன்ல, இனிமே நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இப்ப நான் பேசலன்னா அப்பா பயந்து போய் ஊரெல்லாம் நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். அப்பா என்னம்மா, எங்க இருக்கீங்க? ஏன் இன்னும் வரக்கணும்? வந்துட்டு இருக்கோம்ப்பா. வந்துட்டு இருக்கோம்னா எங்க வந்துட்டு இருக்கீங்க? அது வந்து என்னம்மா, வண்டி ஓட்டுற சத்தம் கூட கேட்கலையே. ஏதோ நிறுத்திட்டு பேசுற மாதிரில இருக்கு. அது ஒரு சின்ன பிரச்சனைப்பா. பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. மாமா வண்டியில இருந்த வேற ஒரு டயர் எடுத்து மாத்திட்டு இருக்காரு. 10-15 நிமிஷத்துல நாங்க அங்க வந்துருவோம். வண்டி பஞ்சர்னா முன்னாடியே போன் பண்ணி சொல்லக்கூடாதா? நான் இங்க இருந்து வேற ஒரு வண்டி அனுப்பியிருப்பல்ல. தேவையில்லப்பா, மாமாவே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் எம்பட்டு நேரமா ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்பா. அப்புறம் நாங்களே வந்துருவோம். சரிம்மா, சீக்கிரம் வாங்க. இங்க தேவையில்லாம பதட்டம் ஆகுது இல்ல? சரிப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. தேங்க்ஸ் மீனாட்சி. இனிமே அது என்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை, உன்கிட்டே இருக்கலாம். ஏன் மீனாட்சி, நான் சாகக்கூடாது, உசுரோட இருக்கணுன்றதுக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? அப்படிதானே? அப்போ இதையும் ஒரு வகையான காதலை எடுத்துக்கலாம்ல? என்ன மீனாட்சி, எடுத்துக்கலாம் தானே? உங்க இஷ்டம்.
நீ இப்படி சொல்றதையும் ஒரு வகையான காதலாவே எடுத்துக்கிறேன். ஓய் நரசிம்மன். அட சொல்லுங்க வேட்டையன். என்ன ஓய் ரெடி பண்ணிட்டல? பிரமாதமா ரெடி பண்ணிட்டேன் ஓய். ஆனா நல்ல நேரம் வரதுக்கு இன்னொரு ½ அன் அவர் இருக்கு. சித்த வெயிட் பண்ணலாமே. திருட்டு கல்யாணத்துக்கு எதுக்கு போய் நல்ல நேரம் எல்லாம்? என் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுற நேரம் தான் போய். என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம். இப்பவே தாலி கட்டிடலாமா? நான் சொல்றத சொல்லிட்டேன், மத்தபடி உங்க இஷ்டம். மீனாட்சி உங்க இஷ்டம் மாமா. இதையும் ஒரு வகையான காதலாவே எடுத்துக்கிறேன் மீனாட்சி. கமான் லெட்ஸ் டூ த கல்யாணம். என்ன நரசிம்மன் போலாமா? பேஷா போயிடுவோம் வாங்கோ. நீங்க போங்க. வா மீனாட்சி நீ முன்னாடி போ. வணக்கம் 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 தம்பி. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். போய் நல்லா சாப்பிடுங்க. வணக்கம் வணக்கம் மச்சான். என்னப்பா பழனிசாமி இவ்வளவு லேட்டா வர்ற? பஸ் கிடைக்கல மச்சான். அதான் இங்க உன் தம்பியை காணோம். பின்னாடி வர்றாங்க. அப்படியா? சரி உள்ள போங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. என்ன ஆளையே காணோம்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்களா? இவங்கெல்லாம் யாருன்னே தெரியலையே. ஒருவேளை வைத்தியக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? பெரியம்மா போ. வணக்கங்க. வாங்க 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 போங்க. உள்ள போங்க. சித்தப்பா நல்லா இருக்கியா? வணக்கம். பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? பாக்கெட்ல நிறைய காசுலாம் வச்சிருக்கேன். போ போ போ. பெரியப்பா மாமா அத்தை அண்ணே தங்கச்சி, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு. யாரும் சாப்பிடாம போக கூடாது. எல்லாரும் ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு தான் போனோம். வாங்க வாங்க வாங்க. என்னப்பா எல்லாம் நம்ம ரத்த சொந்தம் தான்ப்பா. சரிடா சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்னடா மாப்பிள்ள, அம்மா என்ன காணோம்? வண்டி அனுப்பியிருக்கேன், இப்போ வந்துருவாங்க. உங்க மாமன் தேவ நம்பர் போ. எங்க மீனாட்சி இன்னுமா வரல? அவங்க வந்த வண்டி பஞ்சரான், அதனால ஸ்டெப்னியை மாத்திட்டு வந்துறேன்னு சொன்னாங்க. வேற ஒரு வண்டி அனுப்பி கூட்டிட்டு வரலான்னு. இன்னொரு வண்டி அம்மாவை அழைச்சிட்டு வர போயிருக்குமா? வந்ததை அனுப்பிடுவோம். ஆமா, நம்ம கிட்ட வேற வண்டி இல்லாத மாதிரி எல்லாம் பேசுறீங்க. மீனாட்சியே வர வேண்டாப்பா, நாங்களே வந்துருவோங்கிறா. நான் என்னமா பண்றது? மாப்பிள்ள அது யாருன்னு பாரு. आओ। நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா கூட வர்றது யாருன்னு தெரியலையே. ஐயோ, என்ன நீ என்னாச்சு? அத்தை கூட வர்றது யாருன்னு தெரியலையா? யாரோ ஒரு பாயும் பாயம்மாவும் வராங்க. அதான் இல்ல. அப்புறம் எங்க அம்மாவும் அப்பாவும் வராங்க சுதா. வாரம் வாரம் வாங்க பாய். வரச வாங்க. வணக்கம். ஏமா இவ்வளவு லேட்டு? வணக்கம் வண்டி எப்போ அனுப்பி வச்சிருங்க? என்ன தமிழ் மேக்கப் போட்டு வர வேணாவா? மேக்கப்பா? ஆமா, ஓமாவோ மட்டும் தான் மேக்கப் போடுவாளா? நாங்களாம் மேக்கப் போட வேணாவா? அது சரி, தாராளமா போடலாம். ஆமா, இவங்க யாரு? அம்மாடி கெட்டப் ஒர்க் அவுட் ஆச்சு. அடையாளம் தெரியல. என்ன தமிழ், இவங்கள உனக்கு அடையாளம் தெரியல? தெரியலையே. ஐயோ, இவங்க தான்ப்பா நம்ம பக்கத்து வீட்டு சலீம் பாயோ உளுத்தங்களியோ.
பார்வதி அம்மா இது உளுத்தங்களி இல்ல ஆ? அனார்கலி. அதே களிதே அதே களிதே. அம்மா நமக்கு ஏதும்மா பக்கத்து வீடு? என்னப்பா இப்படி கேட்டுப்புட்ட? நீ சின்ன புள்ளையா இருந்தப்ப 2 வருஷம் தென்காசியில இருந்தோம்ல. ஆமா. ஆ, அப்ப பாயும் பாயம்மாவும் தான் நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தாங்க. அப்படியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. என்னப்பா தமிழு? ஒரு தபா ரம்ஜான் அப்போ பிரியாணில மட்டன் பீஸ் கம்மியா இருக்குதுன்றதுக்காக என்கிட்ட கோச்சிக்கிட்டு குஷ்கா பாய்னு கிண்டல் பண்ணுவிய, மறந்துட்டியோ? எல்லாரும் என்ன பாயம்மா பாயம்மான்னு கூப்பிடுறது கேட்டுட்டு நீங்க கேர்ள் தானே, உங்களை எதுக்கு பாயம்மான்னு கூப்பிடுறாங்கன்னு கேட்டியே, அதையும் மறந்துட்டியா? நீங்க சொல்றது எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா உங்க 2 பேரு குரலையும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எது எப்படியோ நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தான் தமிழ். வாங்க பாட்டி. வா வணக்கம். சரவணா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இவங்க நம்ம பக்கத்து வீடு, பேரு சலீம் பாய். இவங்க உளுந்து அனார்கலி. அதே களிதே அதே களிதே. பரவாயில்லையே, சரவண கூட கண்டுபிடிக்கலையே நம்மள. மாமா மீனாட்சி இப்ப வந்துடுவா சக்தி. மாப்பிள்ள வெளியே வரக்கூடாது, நீங்க உள்ள போங்க. நீ உள்ள போப்பா. சுபான் அல்லாஹ் தமிழ். உங்க பொண்ணு நிச்சயதார்த்தம் நடக்குதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். கலக்குறீங்கம்மா நீங்க. தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா. சூப்பர். நான் அருணாச்சலம், நான் யாருன்னு தெரியுதோ? ராஜசேகர் சார். நானேதான். கெட்டப்ப எப்படி? சூப்பரா இருக்கு. ஐயோ தாத்தா, ரொம்ப கண்ணை விரிக்காத, உன் முட்டை கண்ணு உன்னை காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. தேங்க்ஸ் பா. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். எல்லாரும் உள்ள போங்க. அந்தரோ வாங்க வாங்க வாங்க. மாஷாஅல்லாஹ். வாமா வாங்க. என்ன அன்பரசு சிரிக்கிற? ஒரு பக்கம் நினைக்கல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இன்னொரு பக்கம் நினைக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆமா, கவலை எதுக்கு அன்பரசு? என் சம்பந்தி தடபுடலாம் ஆடம்பரமா ஏற்பாடு செய்திருக்கிற நிச்சயார்த்தம் பாதியில நிக்க போது நினைச்சா கவலையா இருக்குண்ணே. அப்போ சந்தோஷம். இன்னொரு வகையில இந்த ஏற்பாடெல்லாம் என் மகனோட நிச்சயத்துக்கு தான் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சரியா சொன்ன அன்பரசு. பரவாயில்ல, நம்ம பாண்டியோட நிச்சயதார்த்தம் ரொம்ப ஆடம்பரமா நடக்க போகுதுப்பா. ஏன் அன்பரசு, நம்ம கலகத்தை எப்ப ஆரம்பிக்க போறோம்? எல்லாரும் சபையில ஒன்னா கூடி இருக்கிற சமயம் பார்த்து நம்ம கலகத்தை ஆரம்பிக்கணும்னா. ஆனா யாரை வச்சு இந்த பிரச்சனையை தொடங்குறதான்னு எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஏன்பா, அதுக்கு தானேப்பா நாம இத்தனை பேர் இருக்கோம். நாம பத்தாதா? இல்லண்ணே, பிரச்சனையை நாம முதல்ல ஆரம்பிக்க கூடாதுண்ணே. நாம ஆரம்பிச்சோம்னா நாம வேணும்னே பண்ற மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிடும். ஓஹோ. தமிழுக்கும் நம்ம மேல ஒரு சந்தேகம் வந்துடும். அடுத்து பாண்டிய மாப்பிள்ளையா முன்னிறுத்த அதுவே நமக்கு ஒரு தடங்களா இருக்கும்னே. அப்போ என்னதான் பண்றது? பிரச்சனை பொதுவான ஒரு ஆள் மூலியமா தொடங்கணும்னே. நாமெல்லாம் அவரை ஆமோதிச்சு பேசினா போதும், பிரச்சனை தானா கொழுந்து விட்டு எறியும். நம்ம மேலையும் சந்தேகம் வராது. சரிப்பா, அப்ப நம்ம ஆளுங்க 4 பேரை கூட்டத்தில் உட்கார வச்சிருவோம். இல்லண்ணே, அது சரிப்பட்டு வராது. ஏன்பா? பிரச்சனையை பேசுறவங்க சபையில இருக்கிறவங்களா இருக்கணும், வேடிக்கை பார்க்கறவனா இருக்க கூடாது. அவன் ஒரு விஷயம் பேசினா தமிழ் மறுத்து பேச முடியாதபடி அப்படி ஒரு ஆளா இருக்கணும்னே. அப்படி ஒரு ஆளை அன்பரசு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னண்ணே? இங்க வா. இதுக்குதான் காளியனும் கூடவே இருக்கணுங்கிறது. நான் கோடு தானே போட்டா, நீ ரோடே போட்டியானே. ஏல சிவா, சபைக்கு போய் அங்க இருக்கிற ஐயரை கூட்டுவாங்க. சரிங்க. அன்பரசு, ஐயர் வந்ததும் நீ எதுவும் பேச வேணாம். விஷயத்தை நானே பேசிக்கிறேன்.
நீ வெறும தலையை மட்டும் ஆட்டு, அது போதும். அவருக்கு பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா திட்டத்தை அவர்கிட்ட பேசிக்கோ. சரிண்ணா. ஐயா ஐயரை கூட்டிட்டு வந்தங்கய்யா. வாங்க சாமி. நமஸ்காரம். நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா அவர் வந்து கூப்பிட்டார். என்ன விஷயம்? சாமி, 2 நாளைக்கு முன்னாடி பொண்ணுக்கு அடுத்த வாரம் சீமந்தம் வச்சிருக்கிறேன். கந்து வெட்டுக்காவது பணம் கொடுங்கன்னு பள்ளிக்கூட வாத்தியார்கிட்ட கேட்டியே, கிடைச்சுதா? இல்லைங்க ஐயா, அவரு தரேன்னு சொன்னார். அப்புறம் இல்லைன்னு சொல்லி வெறும் கையை காமிச்சிட்டார். ஐயோ, இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? தெரியலங்க ஐயா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் தமிழ் ஐயாவை பார்த்து தான் உதவி கேட்கலான்னு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? சரிதான் சரிதான். அது சரி, இது எதுக்கு நீங்க கேட்கிறீங்க? உங்க பிரச்சனையை பத்தி அன்பரசு கிட்ட சொன்னேன். அவரை வர சொல்லுங்க, நாமளே உதவி பண்ணணும்னு சொன்னாரு. அதான் உங்களை வர சொன்னோம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. கோட்டசாமி ஐயா, 1 லட்சம் ரூபாய் ஆற்ற கூடல. ஐயரே, இதை நீங்க எனக்கு திருப்பி தர வேண்டாம். உங்களுக்கு நான் செய்யற உதவியா இருக்கட்டும். நீங்க நன்னா இருப்பேல். கும்பிட போன தெய்வம் வழியில பார்த்தா மாதிரியே இருக்கு. நீங்க க்ஷேமமா இருப்பேல், சௌக்கியமா இருங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உதவிய காலத்துக்கும் மறக்க மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? அப்ப நான் வரங்க ஐயா. உள்ள நிறைய வேலை இருக்கு. ரொம்ப நன்றி. வரங்க ஐயா. பணத்தை வாங்கினதும் பகுமானமா கிளம்புறத பாரு. ஏய், ஐயரை நிறுத்தல. ஐயரா நின்னுங்க. ஐயரா நின்னுங்க. ஐயா கூப்பிடுறாரு, வாங்க. என்ன ஐயர, இனாமா இவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க, இதுக்கு நான் என்ன உதவி செய்யணும், கைமாறு செய்யணும்னு கேட்க மாட்டீங்களா? பணத்தை வாங்கணும்னு பறந்து போயிட்டீரே. நான் என்ன பண்ணணும்? இது கேள்வி. அன்பரசு, நீயே பதில் சொல்லுப்பா. ஐயர, நீர் பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம். சபையில நிச்சய உலை எழுதுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட அவனுடைய அப்பா அம்மா பேரும் குடும்ப வரும் கேட்டா போதும். கேட்கறது கொஞ்சம் நல்லா அழுத்தி கண்டிப்பா அப்பா அம்மா பேரை சொல்லி ஆகணும்னு நீங்க அடம் பிடிச்சா போதும். மத்த நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஐயர, அப்பா அம்மா பேரை கேட்கறதுக்காக நோகாம 1 லட்சம் சம்பாதிச்சிருக்கீல, உனக்கு சந்தோஷம் தானே? சரி ஐயரே, உங்களுக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, போய் பாருங்க. சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன போய் சும்மா போறேல்? சுக்லாம் பரதம் சொல்லிட்டு போங்க. சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். ஒரு நிமிஷம் வரோம். இந்தாங்க போய் தாலியை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரோம். சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே தேவி காயத்ரி. சரவணன் எனக்கு புருஷனா வரணும். சரவணன் எனக்கு புருஷனா வரணும். சரவணன் எனக்கு புருஷனா வரணும். சுபாபியாம் சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः திதிவராப்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வதமன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜாம்போ த்விவே பாரத வருஷே. இந்தாங்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திங்கோ. ஐயோ மீனாட்சி, அந்த மாலையை நீ எனக்கு போடணும். இது மட்டும் ஏன் இஷ்டமா இருக்கட்டுமே. அதுவும் சரிதான். இதையும் ஒரு வகையான காதலாக எடுத்துக்கிறேன் சொல்லலாம். அப்ப இந்த மாலை எனக்கு. இந்தாங்கோண்ணா, அம்பாள் நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த திருமாங்கல்யத்தை கட்டுங்கோ.
மிருத்யாஸ்ம அவ்வே நமசோ மிருத்தா மிருத்தந்தேயன் தேயன் நோஸ்தோ. ஓய் என்ன ஓய், முக்கியமான டைமே இதான், மந்திரத்தை மாத்தி சொல்றலே. மாங்கல்யம் தந்து நானே சொல்லும் ஓய். பேஷா சொல்லிடுவோம். மாங்கல்யம் தந்து நானே